வணக்கம் நேயர்களே, தொடுவானம் தொலைக்காட்சிக்கு மீண்டும் தங்களை வரவேற்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி கொள்கின்றேன். ஸோ இப்போ நம்ம தென்னகத்தை போய் பார்ப்போம். தமிழ்நாட்டில் பல பகுதிகள் டெல்டாவை முடிச்சாச்சு. இப்போ தென்னகத்தில் போன சொன்னால் கன்னியாகுமரி முதல்ல எடுப்போம். கன்னியாகுமரியில் என்ன சொன்னால் உங்களுக்கு இது ஒரு பாஜகவோட தமிழகத்துக்கு ஒரு நுழைவாயில், பாஜகவோட ஸ்ட்ராங் ஹோல்டு அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு பாஜக பல காலமாக இங்கே ஆரம்பத்தில் ரொம்ப 3000 ஓட்டம் என்பது தான் வாங்கினாங்க 80களில். உங்களுக்கு ஈவன் 84 அந்த சமயத்துலலாம் ஐ திங்க் 91லேருந்து அவங்க நல்ல ஓட்டுங்க. 89 91லேருந்து நல்ல ஓட்டு வாங்க ஆரம்பித்தாங்க. அது ஒரு பாஜகவோட கோட்டையாக இருக்குது. ஆனால் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, இந்த தேர்தலில் பொன் ராதாகிருஷ்ணன் அங்கே பல முறை போட்டியிட்டவர், 2 முறை வெற்றி பெற்றவருங்க. ஒரு முறை பிஜேபி தனித்தே நின்று, அதாவது சின்ன அலையன்ஸ் 2014 பண்ணும்போது அந்த கூட்டணியிலேருந்து வெற்றி பெற்றவர். விஜய் வசந்த் அவர் அந்த குமரி ஆனந்தன் தமிழிசை இருக்காங்க இல்லையா, தமிழிசை சவுந்தரராஜன் அவங்களோட சித்தப்பா அவர், குமரி ஆனந்தன் அவரோட தம்பி, அவங்க பையன். இப்போ விஜய் வசந்த் தமிழிசையோட தம்பின்னு வச்சுங்க, அவர் நிற்கிறாரு. இந்து நாடார்கள் அவங்க, அது இந்தி கூட்டணியில் இந்திய தேசிய காங்கிரஸுக்கு இதுக்காக இருக்கிறாரு. நாசரேத் பாசிலியான்கிறவர், இவர் மீனவர் சமுதாயத்தை சேர்ந்தவர், அதிமுக சார்பில். அப்புறம் மரியா ஜெனிஃபாருங்கிறவர் என்டிகேலேருந்து. என்டிகேயும் கொஞ்சம் கணிசமான ஓட்டுக்கள் அங்கே எடுக்கிறது. இதில் என்ன சொன்னால் 4 முனை போட்டி வந்ததுனால அது பாஜகவுக்கு சாதகமாக இருக்குங்கிறது தான் என்னுடைய பல ஆண்டுகளான கணிப்பு. இது அந்த அந்த தொகுதியை அவதானித்து நான் கூறும்போது எப்போவுமே அது ஆல்மோஸ்ட் சரியாக வந்திருக்கு. இப்போ பொன் ராதாகிருஷ்ணனுக்கு இருக்கிற மிகப்பெரிய ப்ராப்ளம் என்ன சொன்னால், அவர் அவரோட கட்சியில் அவருக்கு எதிர்ப்பு இருக்குது. அவர் ஒர்க்கர்ஸ் அந்த அதிருப்தியை சம்பாதிச்சுட்டார் அவங்க. இதில் பார்த்தோம் சொன்னால் 16ல் 3 தொகுதி திமுக ஜெயிச்சது, 3 தொகுதி காங்கிரஸ் ஜெயிச்சது. 21ல் 1 தொகுதி பாஜக ஜெயிச்சது, 1 தொகுதி அதிமுக, 3 தொகுதி காங்கிரஸ், 1 தொகுதி டிஎம்கே. அதில் காங்கிரஸ்லேருந்து ஒரு அந்த விஜயதாரணிங்கிறவங்க விளவங்கோடு எம்எல்ஏ, அவங்க பாஜகவில் சேர்ந்துருக்காங்க. அவங்க எத்தனை ஓட்டை கொண்டு வராங்க சொல்லிட்டு தலைவர்கள் சேரலாம், ஆனால் ஓட்டு வருமா அவங்களோட அப்படிங்கிறது அது பொறுத்து இருந்து தான் பார்க்க வேண்டும். ஸோ இந்த தொகுதியில் 6 சட்டமன்ற தொகுதிகள் இருக்கின்றது உங்களுக்கு. அதில் கன்னியாகுமரி, நாகர்கோவில், குளச்சல், பத்மநாபபுரம், விளவங்கோடு, கிள்ளியூர்னு சொல்லிட்டு கன்னியாகுமரி மாவட்டத்தில் 2 முறை அவங்க சட்டமன்ற தேர்தலில் 2 தொகுதி தான். ஒரு தடவை பத்மநாபபுரம் ஜெயிச்சிருக்காங்க பாஜக, ஒரு தடவை நாகர்கோவில், அதுவும் கடந்த முறை ஜெயிச்சது. ஸோ மற்றபடி ஓட்டு வாங்குவாங்க, ஜெயிக்கிறது கஷ்டம். ஆனால் பாராளுமன்ற தேர்தல்னு வரும்போது பாஜகவுக்கு ஒரு எட்ஜ் இருக்கும். ஏன்னா மத்தியில் போகிறான்னு சொல்லிட்டு, மத்தியில் போய் அமைச்சராக இருந்தது நம்ம பொன் ராதாகிருஷ்ணன் தான். அவரும் அமைச்சராக இருந்தது செஞ்சுருக்காரு நிறைய. மக்கள் மத்தியில் அதுக்கான ஒரு அங்கீகாரமும் இருக்குது. ஆனால் ஒரு மாதிரி அந்த கட்சிக்குள்ளே அவருக்கு ஒரு எதிர்ப்பு இருந்துட்டு இருக்கு. அதை இந்த எதிர்ப்பை சமாளித்து எப்படி வெற்றி கொள்ளப் போகின்றார் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ 2014 பார்த்தோம் சொன்னால் ஒரு சட்டமன்ற தொகுதியை தவிர மற்ற எல்லா இடத்துலையும் அவங்க ஜெயிச்சிருக்காங்க. ஒரே ஒரு சட்டமன்ற தொகுதி தான் அவங்க ஜெயிக்கலை, அது கிள்ளியூருங்கிற சட்டமன்ற தொகுதி. மற்ற எல்லா சட்டமன்றத்திலும் அவங்க அதை முன்னணி வகிச்சிருக்காங்க 2014. ஸோ இந்த முறை என்ன நடக்கப் போகின்றது? நாகர்கோவில் எப்போவுமே ஸ்ட்ராங்காக இருக்கும் பாஜக. என்னோட இதுபடி இது அவருக்கு அட்வான்டேஜாக தான் இருக்கும் அப்படிங்கிறது. ஃபோட்டோ ஃபினிஷாக இருக்கும், ரொம்ப அதிக வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்க முடியாது. ஸோ அவர் ஆனால் இந்த நாட்கள் கடந்து விட்டன, இன்னும் 2 நாள் தான் இருக்குது. கட்சிக்குள்ளே இருக்கிறவங்கள சமாளிச்சிருப்பார் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி ஆயிருந்ததுன்னு சொன்னால் அவருக்கான வாய்ப்பு அதிகம். இல்லைன்னு சொன்னால் விஜய் வசந்துக்கு தான். இங்கே அதிமுக, நாதாக அவங்க 2 பேரும் ஓட்டு கட்டர்ஸாக இருப்பாங்களே தவிர அவங்க போட்டியில் கிடையாது. அதுதான் இந்த கன்னியாகுமரி தொகுதியோடது. இது டவுன் சவுத்தில் வருது உங்களுக்கு. இதுக்கு அடுத்த தொகுதின்னு சொன்னால் உங்களுக்கு கன்னியாகுமரிக்கு அடுத்த தொகுதின்னு சொன்னால் இது தென்காசி ஒன்று இருக்குது, தூத்துக்குடி இருக்குது. தூத்துக்குடி அருமையான தொகுதி. முத்து நகரம், முத்தெடுக்கின்ற நகரம் சொல்லிட்டு தெற்கே அந்த தொகுதியில் தான் உங்களுக்கு கன்னியாகுமரியில் ஏர்போர்ட் கிடையாது, ஆனால் தூத்துக்குடியில் ஏர்போர்ட் இருக்குது. பெரிய ஒரு என்ன சொல்கிறது, சீ போர்ட்டும் இருக்குது அங்கே, ஒரு பெரிய சீ போர்ட் இருக்குது உங்களுக்கு, துறைமுகம் இருக்குது. ஸோ ஸ்டெர்லைட்னு ஒரு பெரிய ஆலை இருந்து அதை மூடிட்டாங்க. அதனால் இருக்கிற இந்த வாய்ப்புகளும் அவங்களுக்கு வேலை வாய்ப்புகளுக்கும் கம்மியாக இருக்குது. இங்கே நிறைய கிறிஸ்தவர்கள்
மதத்தை சார்ந்தவர்கள் அங்கே இருக்காங்க நிறைய பேர். ஆனால் இந்த தொகுதி என்ன சொன்னால், ஒரு ஜெயிக்க வேண்டிய தொகுதி, ஒரு கடுமையான போட்டு. கடந்த முறை தமிழிசை சவுந்தரராஜன் வந்து அந்த தொகுதியில் நின்னாங்க. கனிமொழி வெற்றி பெற்றா கூட கனிமொழி தமிழிசை சவுந்தரராஜன் இந்த மாதிரி நின்று இருந்தாங்கன்னா ஒரு நல்ல ஃபைட்டை கொடுத்தது. இல்லைன்னா இந்த சசிகலா புஷ்பான்னு சொல்லிட்டு அவங்க நின்றுருந்தா கூட வந்து நல்ல ஒரு ஃபைட்டை கொடுத்துருக்கலாம். ஆனால் ஏன் வந்து எஸ்டிஆர் விஜயசீலன்கிறவருக்கு இந்த தொகுதியை தமாக கொடுத்தாங்கிறது இன்னைக்கு வந்து புரியாத புதிராக தான் இருக்கு. இதில் வந்து ஒரு கேக் வாக் ஓவர், ஜஸ்ட் வாக் ஓவர். கனிமொழி அவர்களுக்கு இந்த தொகுதி வந்து ஒரு பிளாட்டர்ல வச்சு கொடுத்துருக்காங்க, ஒரு வெள்ளி தட்டுல வச்சு கொடுத்த மாதிரி தான் இருக்கு. இதை பத்தி அதிகமா விவாதிக்கிறதுக்கான ஒரு இதே இல்லைன்னு வச்சுங்க. உங்களுக்கு தமிழிசை போட்டி இருந்தா கூட கடுமையான போட்டி இருந்திருக்கும், சசிகலா புஷ்பா போட்டி இருந்தாலும் நல்லா இருந்திருக்கும். ஆனா அது நடக்கல. அதனால இந்த தொகுதி கைவிடப்பட்ட தொகுதி. அதனால அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் தான் போட்டி. அதுல திமுக வலுவான நிலையிலே இருக்கின்றது. கொஞ்சம் இந்த அம்மா வந்து அங்கே போய் வேலை செய்கிறப்ப இந்த இதெல்லாம் வந்தது, அந்த வெள்ளம் வந்ததுனால பெரிய பாதிப்புகள் ஏற்பட்டது. அதனால டிசன்சாயின்ட்மெண்ட் இருக்கு. இருந்தால் கூட வெற்றி அந்த அம்மாவுக்கு, கனிமொழி அவர்களுக்கு போவதற்கு அதிகம் வாய்ப்பு. இப்போ அடுத்தது எடுத்துட்டோம் சொன்னால், நம்ம இப்போ அடுத்த தொகுதி டவுன் சவுத்தில் இது 2 தொகுதி முடிச்சிருக்கோம். இதுக்கு அடுத்தது வந்து திருநெல்வேலி. இது ஒரு அருமையான தொகுதி. இது ஒரு கோவில்களின் நகரம். இது ஹல்வாவுக்கு பெயர் போனது. ஆனால் அவங்க அந்த ஹல்வா பண்ணுறவங்க வந்து அவங்க ஒரிஜினலி ஃப்ரம் பஞ்சாப்னு. அவங்க அது ஒரு 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி பஞ்சாப்லேருந்து வந்து இங்கே செட்டில் ஆனவங்க அந்த ஹல்வா பண்ணாங்க. ஆனால் தமிழ்நாட்டுக்கு ஒரு பெரிய பேராக போயிடுது. அந்த ஹல்வா திருநெல்வேலின்னா அல்வா அப்படிங்கிற மாதிரி அந்த பேர் வந்துடுது அவங்களுக்கு. ஸோ இருட்டுக்கடை அல்வா, அங்கே நெல்லையப்பர் கோயில், காந்திமதி அம்மாள், ரொம்ப பெரிய கோயில், நல்ல அருமையான கோயில். நான் 2-3 முறை அந்த கோயிலுக்கு நான் போயிருக்கேன். அந்த தொகுதியில் வந்து ஃப்ரண்ட் ரன்னராக இருக்கிறது நயினார் நாகேந்திரன், பாஜக சார்பில் போட்டியிடுறார். இப்போ கரண்ட் எம்எல்ஏ, அந்த தொகுதிக்கான எம்எல்ஏ. ராபர்ட் புரூஸ்னு காங்கிரஸ் வேட்பாளர். அவர் வந்து கன்னியாகுமரி பகுதியை சேர்ந்தவர். ஆனால் அவரை கொண்டு இங்கே நிறுத்தி வச்சிருக்காங்க. காங்கிரஸ்குள்ளேயும் பல கோஷ்டிகள் இருக்கு, திராவிட முன்னேற்ற கழகத்திலையும் பல கோஷ்டிகள் இருக்கு. அதிமுக ஷிம்லா முத்து சோழன் சொல்லிட்டு அது கொஞ்சம் ஈடுபடுற மாதிரி தெரியல. என்டிகேன்னு சத்யா நிற்கிறாங்க. ஆனால் போட்டி வந்து நயினார் நாகேந்திரனுக்கும் ராபர்ட் புரூஸு, இவங்களையும் சேர்த்துக்கலாம் அதிமுகவும் ஓரளவுக்கு. ஆனால் முன்னணியில் இருக்கிறவர் நயினார் நாகேந்திரன். அவர் அரசியல் பற்றி எல்லா விதமான வித்தைகளும் தெரிந்தவர். அதனால வந்து களம் அவருக்கு சாதகமாக இருக்கின்றது. எட்ஜ் அவருக்கு தான் இந்த தொகுதியில் இருக்கு அப்படிங்கிறது தான். இந்த தொகுதியை வந்து ஆலங்குளம், திருநெல்வேலி, அம்பாசமுத்திரம், பாளையங்கோட்டை, நாங்குநேரி, ராதாபுரம், திருநெல்வேலியில் மேலப்பாளையங்கிற பகுதியெல்லாம் நிறைய முஸ்லீம் பாப்புலேஷன் இருக்கு. அந்த ஓட்டுக்கெல்லாம் இவர் கிடைக்காம இருக்கலாம். ஆனாலும் கூட அவர் வந்து எலெக்ஷனை மேனேஜ் பண்ணுறது ரொம்ப கெட்டிக்காரருங்கிறதுனால இவருக்கு தான் ஒரு எட்ஜ் அப்படிங்கிறது நம்மளுடைய கணிப்பு. இதை விட்டோம் சொன்னால் அடுத்த தொகுதி வந்து உங்களுக்கு தென்காசி. எங்கே வருது பார்க்கலாம். டவுன் சவுத் வருதா இல்லை மதுரை வருது உங்களுக்கு? சரி, இங்கே என்ன வருது பார்க்கலாம். விருதுநகர், தேனி, ராமநாதபுரம், இதுதான் தென்காசி. ஸோ டவுன் சவுத்தை முடிச்சிட்டோம் சொன்னால் சிவகங்கை, இப்போ வந்து தென்காசியை முடிச்சுக்கலாம் இப்போ. ஸோ திருநெல்வேலி முடிஞ்சிட்டு உங்களுக்கு. திருநெல்வேலிக்கு அப்புறம் தென்காசி. ஸோ தென்காசி தொகுதி என்ன சொன்னால் உங்களுக்கு ஏற்கனவே 1999 ஆறுமுகம்னு பாஜக சார்பில் போட்டிட்டு அவர் ஒரு சொற்ப ஓட்டில், ஒரு 900 ஓட்டுக்குள்ளே தான் அவர் வந்து தோல்வியடையார். இந்த முறை வந்து அங்கே ட்ரெடிஷ்னலாக நிற்கிற ஆள் வந்து நம்ம டாக்டர் கிருஷ்ணசுவாமின்னு சொல்லிட்டு அவரோட சின்னத்தில் நிற்பார். ஆனால் இந்த தடவை அவர் வந்து ரெட்டையில சின்னத்தில் போட்டியிடுறாரு. ஜான் பாண்டியன் சொல்லிட்டு பாஜக சின்னத்தில் போட்டியிடுறாங்க. ஸ்ரீகுமார் சொல்லிட்டு டிஎம்கே, இப்போ சிட்டிங் எம்பி டிஎம்கே வந்து அந்த ராணி ஸ்ரீகுமார்ங்கிறவங்க, அவங்க சிட்டிங் எம்பி இல்லை, அவங்க தான் போட்டியிடுறாங்க இதில். ஸோ
இது ஒரு மும்முனை போட்டி. பிஜேபிக்கு வலு இருக்கு. ஆனா வெற்றி பெறுற அளவுக்கு வலு இருக்கா அப்படிங்கிறத நம்மளால கணிக்க முடியவில்லை. அ ராஜபாளையம், ஸ்ரீவில்லிபுத்தூர், சங்கரன்கோயில், வாசுதேவநல்லூர், கடையநல்லூர், தென்காசி இந்த தொகுதி வந்து இருக்கு. இங்க வந்து அதிமுகவுக்கும் நல்ல செல்வாக்கு ஆரம்பத்திலேருந்தே இருக்கக்கூடிய ஒரு இடம் இது. பட் 2021ல வந்து திராவிட முன்னேற்ற கழகம். ஆனா வந்து சவுத்துல இருக்கிற தொகுதிகள்லாம் வந்து முக்குலத்தோர் வந்து ஒரு மாதிரி இப்ப இருக்கிற அதிமுக தலைமை மேல ஒரு அ என்ன சொல்ல ஒரு அதிருப்தியில இருக்காங்க. ஏன் சொன்னா, நம்ம ஓபிஎஸ் அப்புறம் டிடிவி தினகரன் முக்குலத்தோர் சமுதாயத்தை சேர்ந்தவங்க. அவங்கெல்லாம் ஓரங்கட்டப்பட்டிருக்கிறார்கள்ங்கிற அந்த அதிருப்தியில இருக்காங்க. அதனால என்ன மாரி போறது அப்படிங்கிறது தெரியல இங்க. முக்கிய போட்டி அதிமுகவோட டாக்டர் கிருஷ்ணசாமி கொஞ்சம் வலுவிழந்து தான் இருக்காரு. ஒரு காலத்துல நல்ல ஒரு செல்வாக்கோட இருந்தார் அவர். வலுவிழந்து தான் இருக்காரு. ஜான் பாண்டியனும் போட்டியில இருக்கார். அவர் வந்து 1வது இடத்துக்கு வருவதற்கு எனக்கு அப்படி சொல்ல முடியல என்னால. ஆனா 2வது இடத்துக்கு வர வாய்ப்பு உண்டு அவருக்கு அப்படிங்கிறது தான் என்னுடைய கணிப்பு அங்க. அ தென்காசியை விட்டோம் சொன்னா, அடுத்தது வந்து நாம வந்து பார்க்கக்கூடிய தொகுதி அப்பர் சவுத்ல வந்து இருக்கக்கூடிய ஒவ்வொரு தொகுதி 5 தொகுதிகள் இருக்கு. டவுன் சவுத்ல வந்து 4 தொகுதி. இப்ப அப்பர் சவுத்ல வந்து 5 தொகுதி இருக்கு. அதுல வந்து மதுரைய பார்ப்போம். மதுரையில வந்து கம்யூனிஸ்ட் இப்ப சிட்டிங் எம்பி சு. வெங்கடேசன்கிறவர் எதிர்த்து இப்ப வந்து பாஜகல மதுரை வடக்குலேருந்து போட்டிக்கிட்டாருன்னு நினைக்கிறேன் 2021ல. சரவணன், டாக்டர் சரவணன். அவர் எல்லா கட்சியும் ஒரு 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 முறை இருந்துட்டு வர்றாரு. இப்ப வந்து இந்த முறை வந்து அதிமுகல களம் காண்றாரு அவரு. பாரதிய ஜனதா கட்சியிலேருந்து ராம சீனிவாசன் அந்த கட்சியோட பொதுச் செயலாளர். அப்புறம் சத்யா தேவிங்கிறவங்க வந்து நாதாகாலேருந்து போட்டியிடுறாங்க. இங்க வந்து மும்முனை போட்டின்னு தான் சொல்லணும். சிபிஎம், ஏடிஎம்கே அண்ட் ராம சீனிவாசன். ராம சீனிவாசன் வந்து அவர் வந்து விருதுநகர்ல தான் நிக்கிறதா இருந்தது. ஆனா வந்து அவர் அப்புறம் மதுரையில வந்து அவருக்கு குடுத்துட்டாங்க. அந்த தொகுதிய நர்ச்சர் பண்ணிட்டு இருந்தார் ரொம்ப நாளா. ஆனா வந்து மதுரை குடுக்கப்பட்டிருக்கு. ஆனா வந்து குறுகிய காலத்திலே வந்து அந்த கேப்ப பிரிட்ஜ் பண்ணிட்டார். இப்ப வந்து அவர் வந்து கடும் போட்டியில இருக்கார். அங்க வந்து எல்லாருக்குமே ராம சீனிவாசன் கடைசி நிமிஷத்துல அவருக்கு வாய்ப்பு வந்துருமோ அப்படிங்கிறது தான். ஒரு கடுமையான போட்டி, மும்முனை போட்டி. இதுல எது ஜெயிக்கும் அப்படிங்கிறது இன்னைக்கு சொல்ல முடியாத நிலைமையில இருக்கோம் நாங்க வந்து. அதனால இங்க யார் வேண்டுமானாலும் இந்த மூவரில் யார் வேண்டுமானாலும் ஜெயிக்கலாம். குறைஞ்சபட்சம் பாஜக வந்து ஜெயிக்கிறது இல்லைன்னா 2வது இடத்துக்கு வரும் அப்படிங்கிற ஒரு வாய்ப்பு இருக்கு. அதிகமான 2ஆயிரத்துக்கு வரத்துக்கு தான் வாய்ப்பு இருக்கு உங்களுக்கு. பார்க்கலாம் எப்படி வந்து களம் மாறுகின்றது. 19ஆம் தேதி மக்கள் எப்படி வந்து வாக்களிக்கின்றார்கள் அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ அதுக்கு அடுத்த தொகுதி பார்த்தீங்கன்னா ராமநாதபுரம். ராமநாதபுரத்துல பார்த்தீங்கன்னு சொன்னா, உங்களுக்கு பழைய முன்னாள் 3 முறை முதலமைச்சரா இருந்த ஓபிஎஸ் பன்னீர்செல்வம். அவருக்கு வந்து அரசியல் எதிர்காலத்தை நிர்ணயிக்கக்கூடிய ஒரு தருணமா இது இருக்கு. அங்க சுயேட்சையா களம் காண்கின்றார். அவரோட தொகுதி வந்து உண்மையிலே பெரியகுளம், தேனி அந்த பகுதி தான். ஆனா இங்க வந்து களம் காண்கின்றார். இங்க அவருக்கான ஒரு வாய்ப்பு இருக்கிற மாரி தான் நான் பார்க்குறேன். யுஎம்எல் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியிலேருந்து. இங்கேயும் ஒரு மும்முனை போட்டி தான். ஆனா வந்து முக்கியமாக வந்து அ பன்னீர்செல்வத்துக்கான வாய்ப்பு அதிகம் என்று நான் கருதுகின்றேன். களத்திலிருந்து கிடைக்கக்கூடியது பழைய தரவுகளை வைத்து பார்த்தா கூட அதிமுக ஜெயபெருமாள்னு போட்டியிட்டார். ஆனா பழைய அதிமுக காரங்களே எத்தனை ஓட்டு போடுவாங்க அவங்களுக்கு அப்படிங்கிறது நம்மளால கணிக்க முடியல. ஆனா இது இது வந்து ஓபிஎஸ்க்கு சாதகமான சூழல் தான் அங்க நிலவுகின்றது அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு முக்கியமான தொகுதி. தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு கிடைக்கக்கூடிய தொகுதியா இதை நான் பார்க்குறேன். என்னோட தரப்புலேருந்து நான் வந்து அந்த மாதிரி பார்க்குறேன். இதுக்கு அடுத்தது தேனி தொகுதி. தேனி தொகுதியிலையும் வந்து அதே போல் அமமுகவோட தலைவர் இதுக்கு முன்னாடி போன முறை வந்து ஓபிஎஸோட பையன் ஜெயிச்சாருங்க இந்த ரவீந்திரநாத். இந்த முறை அது டிடிவி அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இங்கே வந்து முஸ்லீம்களும் பெரிய அளவில் இருக்காங்க. அந்த கம்பம் தேனி அந்த பகுதியிலலாம் முஸ்லீம்களும் இருக்காங்க. முகமது ஷெரீஃப்னு சொல்லிட்டு அவர் வந்து அங்கேருந்து ராமநாதபுரத்தில் ஒரு தடவை போட்டிட்டு இருக்காரு. இதில் ஒரு தடவை போட்டிட்டு இருக்காரு. உங்களுக்கு பெரியகுளத்தில் பழைய இதில் இவர் டிடிவியே பெரியகுளத்துலேருந்து எம்பியாக இருந்திருக்காரு. அப்புறம் டிடிவியோட ஒரு சக அரசியல்ல சேர்ந்து பயணித்தார் தான் தங்க தமிழ்ச்செல்வன்கிறத திமுகவில் இருந்தார், அதிமுகவில் இருந்தார். நிறைய ஆண்டுகள் அதிமுகவில் இருந்தார்.
இப்போ வந்து திமுகல இருக்காரு அவரு. அமமுகலயும் இருந்தாரு அவரு. ஸோ அவருக்கும் இவருக்கும் தான் நேரடி போட்டி. இங்க வந்து எட்ஜ் வந்து உங்களுக்கு அ நம்ம இவருக்கு தான் டிடிவிக்கு தான் இருக்குங்கிறது என்னோடது. சோழவந்தான், உசிலம்பட்டி, ஆண்டிப்பட்டி, பெரியகுளம், போடிநாயக்கனூர், கம்பம் அப்படிங்கிற பகுதிகள் இங்க இருக்கு. இது கடந்த முறை அ திமுக அணி தோற்ற ஒரு இடம் இது. அதனால வந்து இந்த தேர்தல்ல இவங்களுக்கு வெற்றி வாய்ப்பு இருப்பதாக குறிப்பா டிடிவிக்கு இருக்கிறதா நான் கருதுகின்றோம். நம்ம இடத்துல நாங்க தரவுகளை வைத்து பார்க்கும்பொழுது. இதுக்கு அடுத்து விருதுநகர். விருதுநகரும் ஒரு வித்தியாசமான தொகுதி. இங்க வந்து சிவகாசி போன்ற இடங்கள்லாம் இருக்கு. பட்டாசு தொழிற்சாலை, தீப்பெட்டி தொழிற்சாலை, அ வேறு வேறு தொழிற்சாலைகள் இருக்கு இங்க. ஸோ அது எப்படி இருக்கும் பார்த்தா, ராதிகா சரத்குமார். சரத்குமார் மனைவி அவங்க கட்சியை பிஜேபியோட இணைச்சுட்டாங்க. அவங்க போட்டியிடுறாங்க இங்க. இங்க தெலுங்கு பேசக்கூடிய மக்கள் நெறைய இருக்காங்க. மாணிக்கம் தாக்கூர் 2 முறை இங்கேருந்து எம்பியா இருந்திருக்கு. அப்ப கரண்ட் எம்பியும் அவர் தான். டிஎம்டிகேலேருந்து விஜய பிரபாகர்ன்னு சொல்லிட்டு. இது ஒரு வித்தியாசமான ஒரு இது. விஜய பிரபாகர் விஜயகாந்தோட பையன். விஜயகாந்த் சமீபத்தில காலமானதுனால அந்த அனுதாப ஓட்டு வந்து இவருக்கு விழுந்து, இவர் வந்து ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறது தான் கருதப்படுகின்றது. இருந்தாலும் கூட இங்கேயும் 3 முனை போட்டி. மாணிக்கம் தாக்கூர் பேர் பயங்கர அதிருப்தி இருக்கு. அ ஆனா திமுக அதுக்கு அவருக்கு ஒரு களப்பணி ஆற்றுறது ரொம்ப சிறப்பா ஆட்டுறாங்க அப்படிங்கிறதுனால, அவருக்கும் ஒரு வாய்ப்பு இருக்கு. விஜய பிரபாகரனுக்கும் வாய்ப்பு இருக்கு. ராதிகா சரத்குமாரும் அவங்களும் வந்து ஒரு ஒரு கடுமையான போட்டி அங்க குடுத்துட்டு இருக்காங்க. இது ஒரு மும்முனை போட்டி இந்த இடத்துலயும். என்ன நடக்க போறது என்பது இது தேர்தல் நாள் நெருங்க நெருங்க இந்த தொகுதிய பத்திலாம் நமக்கு பல தரவுகள் கிடைக்கிறது. அதன்படி பார்க்கும்போது இந்த மும்முனை போட்டி கடுமையான மும்முனை போட்டியாக இருக்கும். வைகோ போட்டியிட்டு இருக்கார். வைகோ போட்டியிட்டு ஒரே ஒரு முறை தான் ஜெயிச்சிருக்கார் விருதுநகர்ல. மற்ற முறை தான் தோல்வி தான் அடைஞ்சிருக்காரு அவரு. ஸோ இது ஒரு க்ளோஸ் காலா தான் இருக்கும் இந்த 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 தொகுதிய பொறுத்தமட்டில. இந்த தொகுதியில பல சின்ன தொகுதின்னு சொல்ல முடியாது. 15,00,000 மேல ஓட்டர்ஸ் இருக்காங்க. 77, 74, 72% ஓட்டுக்கள்லாம் வந்திருக்கு. ஸோ நாளைக்கு என்ன சதவீதம் ஓட்டு வரப்போறது அப்படிங்கிறது கூட இது பார்க்கணும் உங்களுக்கு. சாத்தூர், சிவகாசி, விருதுநகர், அருப்புக்கோட்டை, அப்புறம் வந்து திருப்பரங்குன்றம், திருமங்கலம். இது மதுரைக்கு பக்கத்துல இருக்கிற திருப்பரங்குன்றம், திருமங்கலம் அதெல்லாம் கூட விருதுநகர் தொகுதியில தான் வருது. நமக்கெல்லாம் திருமங்கலம் ஃபார்முலா தான் தமிழ்நாட்டுல இப்ப இன்னைக்கு ஒரு பிரபலமா இருக்கக்கூடியது. இந்தியா முழுக்க அது கொண்டு போனது திருமங்கலம் ஃபார்முலா பாப்புலரைஸ் பண்ணது நம்ம மு.க. அழகிரி இருந்த காலத்துல அது நடந்தது உங்களுக்கு. ஒரு கடுமையான போட்டி. நல்ல ஒரு ஒரு ஃபைட்டிங்க எதிர்பார்க்கலாம். என்ன வாட் இஸ் பேக்ட் இது அப்படிங்கிறது நமக்கு 19ஆம் தேதி தேர்தல் என்ன ஓட்டு சதவீதம் வருதுங்கிறத பொறுத்து நம்ம ஒரு மாதிரி நமக்கு ஒரு 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 ஐடியா கிடைக்கும். ஆனா உண்மையான தேர்தல் நிலவரம் தேர்தலுடைய முடிவு வந்து ஜூன் 1ஆம் தேதி எக்ஸிட் போல் வரும்போது போஸ்ட் போல் அனாலிசிஸ் பண்ணும்போது தெரியும். ஆனா உண்மையான சரியான முடிவு வந்து ஜூன் 4ஆம் தேதி நமக்கு தெரியும். அதுவரை காத்திருப்போம். நமக்குள்ள இருக்கிற கற்பனைகள்லாம் அந்த குதிரை ஓட்டி யார் ஜெயிப்பாங்க, ஜெயிக்க மாட்டாங்கிறது பண்ணும். நிறைய பேர் எல்லாரும் போய் போலிங் பூத்துக்கு போய் ஓட்டு போடணும். அதுக்கு நிறைய பேர் என்கரேஜ் பண்ணுங்க. ஸோ ஓட்டிங் பர்சன்டேஜ் நிறைய ஆச்சுனாலே ஜனநாயகம் வலுப்பெறும். அந்த ஒரு வேண்டுகோளோட இந்த ஒரு பதிவை நான் இங்கே முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம்.